ட்ரைனிங். ப்ரீவியஸாக என்னோடய ஐஎஸ்ஓ ஃபைலும் விஹெச்டி ஃபைலும் டவுன்லோட் போட்டிருந்தேன். ஸோ ஐஎஸ்ஓ ஃபைல் வந்து டவுன்லோட் முடிஞ்சிருச்சு. ஸோ ஃபைல் எக்ஸ்ப்ளோரரில் போயிட்டு நீங்கள் வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ நான் புதுசாக இப்போ அட்டாச் பண்ண எஃப் ட்ரைவில் நான் என்ன க்ரியேட் பண்ணுறேன், ஹைப்பர்வின்னு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஃபோல்டரில் தான் நம்ம எல்லா வர்ச்சுவல் மிஷினையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ எஃப் ட்ரைவில் ஹைப்பர்வின்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. இந்த ஃபோல்டரில் தான் நம்ம என்ன பண்ணுறோம், எல்லா வர்ச்சுவல் மிஷினையும் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ ஹைப்பர்வி விண்டோ க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஹைப்பர்வி எப்போவுமே ஓப்பன் பண்ணும்போது ஹைப்பர்வி மேனேஜர் ரைட் கிளிக் ரன் ஆஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஸோ இந்த MCSA லேப்னு இருக்குது, இது என்னோடய கம்ப்யூட்டர் நேம். ஸோ ரைட் கிளிக் கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின், ரைட் கிளிக் கிரியேட் நியூ வர்ச்சுவல் மிஷின். ஸோ இப்போ இந்த வர்ச்சுவல் மிஷினோட நேம் நான் என்ன கொடுக்குறேன், டிசின்னு கொடுக்குறேன். டிசினா டொமைன் கண்ட்ரோலர். இங்கே பாருங்கள், உங்களுக்கு புரியறதுக்காக நான் ப்ராக்கெட்டில் என்ன டைப் அடிச்சுக்கிறேன், டொமைன் கண்ட்ரோலர்னு டைப் அடிச்சுக்கிறேன். டிசினா என்னோடய டொமைன் கண்ட்ரோலர் நான் கான்ஃபிகர் பண்ணணும், புரியுதுங்களா? ஸோ ஸ்டோர் டிஃபால்ட்டாக ஸ்டோரேஜ் லொக்கேஷன் எங்கே காட்டுது, சி ட்ரைவில் தான் காட்டுது. நான் சி ட்ரைவில் ஸ்டோர் பண்ணல, நான் ஆல்ரெடி ஸ்டோரேஜ் லொக்கேஷனை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அப்போ நான் ப்ரௌஸ் கொடுத்து என்ன பண்ணுறேன், என்னோடய ஸ்டோரேஜ் லொக்கேஷனை நான் மாற்றிக்கிறேன். என்னோடய ஸ்டோரேஜ் லொக்கேஷனை நான் மாற்றிக்கிறேன். எங்கே, என்னோடய திஸ் பிசியில் போனீங்கன்னா என்ன வரும், என்னோடய ஸ்டோரேஜ் லொக்கேஷன் என்னோடய எஃப் ட்ரைவ், என்னோடய எஃப் ட்ரைவில் வரக்கூடிய ஹைப்பர்வி ஃபோல்டர். இங்கே பாருங்கள், ஹைப்பர்வி மட்டும்தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இங்கே வந்து உட்காரும் போது உங்களுக்கு என்ன காட்டணும், லொக்கேஷன் எஃப் ட்ரைவ் ஹைப்பர்வின்னு காட்டணும். அதான் கரெக்டான லொக்கேஷன். அப்போ நான் க்ரியேட் பண்ணக்கூடிய MCSA லேப் செட்டப்புக்காக நான் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணக்கூடிய வர்ச்சுவல் மிஷின் வந்து டொமைன் கண்ட்ரோலர் எனக்கு வேணும் கான்ஃபிகர் பண்ணுறதுக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், என்னோடய லொக்கேஷன் எஃப் ட்ரைவில் ஹைப்பர்வி ஃபோல்டர் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஜென்ரேஷன் 1ங்கிறது பழைய பயாஸ் வெர்ஷன், ஓல்டர் பயாஸ் வெர்ஷன். ஜென்ரேஷன் 2ங்கிறது அப்டேட்டட் பயாஸ் வெர்ஷன். அது எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் ஜென்ரேஷன் 1 செலக்ட் பண்ணுங்கள், அதுவே போதும். அடுத்து ரேம் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல தான் நீங்கள் ரேம் கொடுக்கும்போது 4096 கொடுத்துக்கோங்க. 4096னா 4GB ரேம். அதே மாதிரி இந்த செக் பாக்ஸ் வந்து டிஃபால்ட்டாக ஒன்று செலக்ட் ஆகிருக்கு பாருங்கள், டைனமிக் மெமரி. நீங்கள் டைனமிக் மெமரி எனேபிள் பண்ணிங்கன்னா இந்த வர்ச்சுவல் மிஷின் ஸ்லோவாகிடும். எப்போ நீங்கள் டைனமிக் மெமரி எனேபிள் பண்ணணுன்னா உங்களுக்கு ரேம் ஷார்ட்டேஜாக இருக்கும்போது. ஸோ நான் அதுக்காக தான் என்ன பண்ணியிருக்கேன், க்ளவுட் VM கான்ஃபிகர் பண்ணியிருக்கேன். 16GB ரேம் இருக்குது. அதனால் இந்த வர்ச்சுவல் மிஷினுக்கு நான் 4GB கொடுத்துட்றேன். ஸோ அப்போ இந்த செக் பாக்ஸை நீங்கள் என்ன பண்ணிடணும், மறக்காமல் அன்செக் பண்ணிடணும். இல்லைன்னா இது என்ன ஆகும், இப்படி நீங்கள் க்ரியேட் பண்ணிங்கன்னா பிரயோஜனமே இல்லை. 4GB நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அந்த டைனமிக் மெமரி எனேபிள் பண்ணதுனால அதுவே டிஃபால்ட்டாக என்ன பண்ணிக்கும், 1 or 2GBக்கு மேலே அலோகேட் பண்ணாது. அதனால் இந்த டைனமிக் மெமரியை அன்செக் பண்ணிடுங்க. ஸோ நெட்வொர்க்கிங் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். இந்த நெட்வொர்க்கிங்கில் நம்ம என்ன பண்ணிட்டோம், ஆல்ரெடி நம்ம ப்ரைவேட் வர்ச்சுவல் சுவிட்ச் வந்து க்ரியேட் பண்ணியாச்சு. அதனால் நீங்கள் இந்த ஆப்ஷனில் என்ன செலக்ட் பண்ணிக்கிறீங்க, ப்ரைவேட் சுவிட்ச் செலக்ட் பண்ணிடுறீங்க, டிஃபால்ட் சுவிட்சு செலக்ட் பண்ணிடாதீங்க, ப்ரைவேட் சுவிட்சு செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து எனக்கு என்ன வரும், கனெக்ட் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க். இங்கே க்ரியேட் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க் நீங்கள் கொடுக்கணும். யூஸ் அண்ட் எக்ஸிஸ்டிங் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க் கொடுத்துறாதீங்க, இல்லை அட்டாச் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க் லேட்டர் கொடுக்காதீங்க. க்ரியேட் வர்ச்சுவல் ஹார்ட் டெஸ்க் நீங்கள் மறக்காமல் சைஸ் கொடுக்கும்போது டிஃபால்ட் சைஸ் 127GB. ஆனால் நம்மளோட எஃப் ட்ரைவே டோட்டலாகவே 256GB தான். அப்போ நீங்கள் எனக்கு OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு எவ்வளோ இருந்தால் போதும், அதிகபட்சம் 30GB இருந்தால் போதும், அதுவே ஜாஸ்தி 25GB இருந்தால் போதும். நீங்கள் ஒரு 30GB கொடுங்க. ஸோ கிளிக் நெக்ஸ்ட். இன்ஸ்டாலேஷன் ஆப்ஷன், நீங்கள் OS எப்படி இன்ஸ்டால் பண்ணுறீங்க அதுதான் முக்கியமான விஷயம். ஸோ செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஃப்ரம் தி பூட்டபிள் CD DVD ROM அப்படின்னு கொடுத்துக்கோங்க. இதில் டிஃபால்ட்டாக உங்களோட இ ட்ரைவ் காட்டும். இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக உங்களோட இ ட்ரைவ் காட்டும். ஆனால் உங்களோட இ ட்ரைவ் வந்து எம்டியாக இருக்குது, உங்களோட இ ட்ரைவ் எம்டியாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், நம்ம டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை மவுண்ட் பண்ணணும். சார் ISO ஃபைலை எப்படி மவுண்ட் பண்ணுறது, டவுன்லோட்ஸில் போயிட்டு நான் டவுன்லோட் பண்ண விண்டோஸ் சர்வர் 2025 ISO ஃபைல் இருக்குது. இதை நான் ரைட் கிளிக் பண்ணி என்ன பண்ணிக்கிறேன், ஃபஸ்ட்டு ரீநேம் பண்ணிக்கிறேன். ரீநேம்னா சர்வர் 2025ன்னு ரீநேம் பண்ணிக்கிறேன். அப்போ தான் எனக்கு என்ன தெரியும், டக்குன்னு பார்த்துன்னு தெரியும் என்ன ISO ஃபைல். ஸோ அப்போ சர்வர் 2025ன்னு உங்களோட டவுன்லோட் பண்ண ISO ஃபைலை ரீநேம் பண்ணிவிட்டு எப்படி சார் மவுண்ட் பண்ணுறது, நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கனாவே மவுண்ட் ஆயிரும். இல்லைன்னா ரைட் கிளிக் மவுண்ட், வெரி சிம்பிள். நீங்கள் டபுள் கிளிக் பண்ணாலும் மவுண்ட் ஆயிரும். இங்கே பாருங்கள், நான் ரைட் கிளிக் மவுண்ட் கொடுக்காம நான் டபுள் கிளிக் பண்ணேன்னா இங்கே பாருங்கள்,
மேலே இப்போ டவுன்லோட்ஸ்னு காட்டுதா, நான் டபுள் கிளிக் கொடுத்தனே ட்ரைவ் லெட்டர் காட்டும் பாருங்கள், எஃப் ட்ரைவ்னு காட்டும் பாருங்கள். இங்கே பாருங்கள், ஓப்பன்னு கொடுத்தனே இப்போ எனக்கு என்ன காட்ட ஆரம்பிச்சிடும்னா என்னோடய ஜி ட்ரைவ் காட்டுது. புரியுதுங்களா? அப்போ நான் பேக் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன், இதே ஐஎஸ்எம் ஃபைலை எஃப் ட்ரைவில் மவுண்ட் பண்ணணுன்னா நான் என்ன பண்ணணும், ரைட் கிளிக் மவுண்ட் கொடுத்தேன். இல்லை நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா அது புது ட்ரைவில் கான்ஃபிகர் ஆகிடும். ஆனால் இங்கே லொக்கேஷன் நம்ம என்ன கொடுத்துருக்கோம், வர்ச்சுவல் மிஷின் க்ரியேட் பண்ணும்போதே இ ட்ரைவ்னு கொடுத்துருக்கோம். அதே லொக்கேஷனில் நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலை உட்கார வைக்கணும். அதனால் நான் என்ன பண்ணுறேன், ஐஎஸ்ஓ ஃபைலை ரைட் கிளிக் பண்ணி மவுண்டன் கொடுத்துறேன், ஓப்பன்னு கொடுக்குறேன். இப்போ எனக்கு என்ன ஆயிடுச்சு, என்னோட ஜி ட்ரைவில் தான் டிஃபால்ட்டாக உட்காருது. இங்கே பாருங்கள், ஓகே ஜி ட்ரைவில் தான் உட்காருது, இ ட்ரைவில் உட்காரல, பரவாயில்ல, பிரச்சனை இல்லை, ட்ரைவை மாற்றிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இந்த இ ட்ரைவ்லேயே எனக்கு உட்கார வைக்கணும் சார் அப்படின்னா அதையும் நம்ம பண்ணலாம். அது என்னங்கிறத நான் உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய வீடியோஸில் சொல்கிறேன். இப்போ இனிஷியலாக நான் என்ன பண்ணுறேன், ஜி ட்ரைவ்னே கொடுத்துக்கிறேன். என்னோட ஐஎஸ்ஓ ஃபைலை மவுண்ட் பண்ணிவிட்டேன், என்னோட ட்ரைவில் ட்ரைனை ஜி ட்ரைவ். பட் இங்கே நான் என்ன கொடுத்துருக்கேன், டிஃபால்ட்டாக இ ட்ரைவ் காட்டுது. அப்போ நான் என்ன செலக்ட் பண்ணணும், திருப்பி என்ன கொடுக்கணும், ஒரு தடவை ப்ரீவியஸ் கொடுத்துட்டு ஒரு தடவை நெக்ஸ்ட் கொடுக்கணும். கொடுத்தனா எனக்கு என்ன ஆயிரும், இ ட்ரைவுக்கு பதிலாக நான் ஜி ட்ரைவ் செலக்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஆப்ஷன் காட்டலை. இன்னொன்று வெரி சிம்பிளாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், சாரி டேரெக்டாக ஐஎஸ்ஓ ஃபைலே அட்டாச் பண்ணிக்கலாம், அது சொல்ல மறந்துட்டேன். இல்லை நீங்கள் இன்ஸ்டால் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் லேட்டராக கூட கொடுக்கலாம். லேட்டராக கொடுத்துட்டு உங்களோட வர்ச்சுவல் மிஷின் செட்டிங்ஸில் போயிட்டு ஐஎஸ்ஓ ஃபைலை மவுண்ட் பண்ணிங்கன்னா பை டிஃபால்ட்டாகவே இ ட்ரைவில் அட்டாச் ஆகிடும். நான் இப்போ என்ன கொடுக்குறேன், இந்த ஆப்ஷனும் கொடுக்கல. இங்கே பாருங்கள், ஃபிசிக்கல் டிவிடி ட்ரைவ்னே கொடுக்குறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு என்ன கொடுத்துட்றேன், ஃபினிஷ்னே கொடுத்துட்றேன். இப்போ என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் க்ரியேட் பண்ணிட்டேன். ஆனால் ட்ரைவ் எதில் இருக்குது, ஜி ட்ரைவில் இருக்குது. அதை நான் எஜெக்ட் பண்ணிடுறேன். நான் மவுண்ட் பண்ணேன், ஐஎஸ்ஓ ஃபைலை எஜெக்ட் பண்ணிவிட்டேன், ட்ரைவ் மவுண்ட் ஆகலை. இப்போ இ ட்ரைவில் எதுவுமே இல்லை. அப்போ எப்படி சார் ஓஎஸ் போடுறது, இந்த வர்ச்சுவல் மிஷின் ஆஃபில் இருக்குது. என்னோடய செட்டிங்ஸில் நீங்கள் போனீங்கன்னா டிஃபால்ட்டாக உங்களுக்கு டிவிடி ட்ரைவ் ஈன்னு காட்டும், கரெக்டாக? அப்போ நீங்கள் என்ன பண்ணி ஆகணும், உங்களோட இமேஜ் ஃபைலை அட்டாச் பண்ணணும். டிவிடி ட்ரைவ் செட்டிங்ஸில் போனீங்கன்னா டிவிடி ட்ரைவ் மீடியாவில் நீங்கள் இமேஜ் ஃபைல்னு கொடுத்துட்டு நீங்கள் எதை அட்டாச் பண்ணிக்கலாம், உங்களோட ஐஎஸ்ஓ ஃபைலை அட்டாச் பண்ணிக்கலாம். ஐஎஸ்ஓ ஃபைல் எனக்கு எங்கே இருக்குது, என்னோட டவுன்லோட்ஸில் இருக்குது. சரிங்களா? இப்போ எனக்கு என்ன ஆக ஆரம்பிச்சிடும், ஆட்டோமேட்டிக்காக என்னோடய டிவிடி ட்ரைவ் ஐஎஸ்ஓ ஃபைல் மவுண்ட் ஆகிடுச்சு. நான் கிளிக் ஓகே கொடுத்து என்னோடய வர்ச்சுவல் மிஷினை நான் என்ன பண்ணிடலாம், ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ ரைட் கிளிக் கனெக்ட். ஸோ வர்ச்சுவல் மிஷின் சிம்பிளாக எப்படி ஆஷூர் விஎத்துக்கு இன்சைடில் ஹைப்பர் விக்குள்ளே எப்படி ஒரு எம்சிஎஸ்ஐ லேப் செட்டப்புக்கான வர்ச்சுவல் மிஷின் வந்து க்ரியேட் பண்ணுறது ஆஃப்டர் டவுன்லோடிங் ஐஎஸ்ஓ ஃபைல் அண்ட் விஹெச்டி ஃபைல். ஸோ இந்த ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறத நெக்ஸ்ட் வீடியோவை நான் போடுறேன். தேங்க்யூ.